நான் உங்கள் தேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த உலகம் வந்து கடவுள் படைச்சப்போ நமக்கெல்லாம் வாடகை வீடு தான் இது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கலாம், வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கலாம், கடைசியில் நம்ம கடவுள்கிட்டே போயிடுவோம். இந்த வாழ்கின்ற வாழ்க்கை வந்து கடவுள் வந்து ஏழை பணக்காரனில் படைக்கலை, மனுஷனை தான் படைத்தார். ஏழையும் படைக்கலை, பணக்காரன் படைக்கலை. இப்போ 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் 150 கோடி மக்களுக்கு ஒரே மாதிரியான தாளந்து தான் கொடுத்துருக்காரு. அவனுக்கு ஒரு தாளந்து, நமக்கு ஒரு தாளந்துலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே விதமான தாளந்து தான் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தவங்க தாளந்தில் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க, பணக்கார ஆகிறாங்க. சரிங்களா? அப்படி வெற்றி அடைஞ்சவங்க வந்து வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து இலக்காரம் நினைக்கக்கூடாது. அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டினாலும் தன்னுடைய திறமையின்மையினாலும் அவங்க தாங்களே வந்து ஏழையாக்கிட்டாங்க. செல்வம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதை பயன்படுத்துகிற விதம், அதை சேமிக்கிற விதத்தில் தான் மனிதன் வந்து ஏழை பணக்காரன் ஆகிறான். இதில் தான் ஏழை பணக்காரன் பூமியில் வந்து பிரிவு ஏற்பட்டுருச்சு. அதனால் எல்லாத்துக்குமே வந்து எல்லா தாளந்தும் இருக்குது. இப்போ தாளந்தில் வெற்றி அடைஞ்சவங்க வந்து தோல்வி அடைஞ்சவங்களை வந்து இலக்காரமாக பார்க்கக்கூடாது. வெற்றி அடைஞ்சவங்க என்ன பண்ணணும், தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க போகிறோம். உதவிகரமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஜாக்கிசான் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கும் தாளந்து இருந்துச்சு. அவரோட தாளந்தில் வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட $35 மில்லியன் வந்து சம்பாரித்து அதை வந்து அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டாரு. அது தவறு. என்னால் ஜாக்கிசான் நான் பார்க்க முடியும் அப்படின்னா நான் நேரிலேயே சொல்லி தவறு. ஏன்னா அவர் உழைக்கிற உழைப்பு எல்லாமே வந்து அவர் குடும்பத்துக்கு தான், மகனுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் மகனுக்கு கொடுக்குற மகன் தானே பிழைச்சிப்பான், தானே சம்பாரிச்சுப்பான், தன்னுடைய திறமையில் வந்துடுவான்ட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. அது தவறு. அவரே அனாத ஆசிரமம் கொடுத்துட்டு ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா யாருமே மனிதர்கள் கரெக்டான ஆளுகள் கிடையாது. அவரோட பணம் வீணாக போயிடும். இவர் அப்படி ஆரம்பிக்கிறாங்க. இவரே தனிப்பட்ட முறையில் ஆரம்பித்து அதுக்கு பொறுப்பாளராக தன் மகனை நினைச்சு நேரடி கண்காணிப்பில் இருந்தார்னா பையனும் நல்லா இருப்பான், இவரும் நல்லா இருப்பான், அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், மக்களும் இவர் வாழ்த்துவாங்க. ஆனால் இவர் யார் கையிலேயே அந்த பணத்தை கொண்டு கொடுக்கும்போது வீணாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. நம்ம யாருக்கா உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக செய்யணும். இந்த அனாத ஆசிரமத்துக்கோ இல்லை மற்றபடி இந்த முதியோர்கள் இல்லத்துக்கோ இதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 60% விரயமாகும், 40% அவங்களுக்கு போய் சேரும். நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு செய்யணும். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க உண்மையிலே செய்கிறாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே ஆசிரமம் வச்சு தன்னுடைய காசை போட்டு மற்றவர்கள் நன்கொடை வாங்கினாலும் சரி செஞ்சு ஒழுக்கமாக நிர்வகிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்யலாம். இருந்தாலும் முழு பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும். நம்மளும் அதை கண்காணிக்கணும். வரவு செலவு கணக்கு எல்லோரும் பார்க்கணும். வரவு செலவு கணக்கு பார்க்க போனீங்கன்னா செலவு கணக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க, வரவு கணக்கு என்ட்ரியாக இருக்காது. எல்லா பக்கம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தாழ்ந்து இருக்கிறது, எல்லாருமே இலையாக இருக்கிறவங்களாம் மனசை தொட்டு பாருங்கள். நீங்கள் நினச்சிருந்தால் நீங்கள் பணக்காரர் ஆகிருக்கலாம். இது உண்மையினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தவற விட்ட வாய்ப்புகள் தான் உங்களை ஏழையாக்கி இருக்குது. இது உண்மையினா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.